நயன்தாரா அவர்கள் நடித்தது. நயன்தாராக்கு இன்னைக்கு ஸ்டார். நயன்தாரா வந்து பேயாவும் நடிக்கிறாங்க, அந்த பக்கம் போய் சீதாவாவும் நடிக்கிறாங்க. சீதாவா நடிக்கிறாங்க, யார் வேணாலும் போடலாம் சாமி வேஷம். ஏன்னா பார்த்தவொன்னே கும்பிட்றவங்களையும் போடலாம், பார்த்தவொன்னே கூப்பிடுறவங்களையும் போடலாம். இல்லை இப்போ இப்படி ஆயிடுச்சு சினிமா. அதனால சொல்றேன், நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. நயன்தாரா சகோதரி நயன்தாரா அவர்கள் நல்ல நடிகை, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளோ நாள் தம் கட்டுறாங்களே, அதுவே பெரிய விஷயம். அவங்கள பற்றி வராத செய்தியெல்லாம் இல்லை, அவ்வளோ செய்தியும் தாண்டி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே 4 நாளைக்கு தான் ஞாபகம் வச்சிருப்பான், அப்புறம் விட்டுருவான் இதெல்லாம். அதனால இப்போ அவங்க வந்து பிரமாதமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடிகை நயன்தாராவை ஆபாசமா விமர்சிச்சு பேசியிருக்காரு அப்படின்னுட்டு நடிகர் ராதாரவிய திமுக அணியிலிருந்து தற்காலிகமா நீக்கியிருக்காங்க. நயன்தாரா நடித்துள்ள கொலையுதிர்காலம் படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழால வந்து பேசின ராதாரவி நயன்தாராவை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ராதாரவியோட அந்த பேச்சுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு திமுக தலைவரான ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, பெண்ணுரிமையை முன்னிறுத்தும் திமுக அங்கம் வகிக்கும் நடிகர் ராதாரவி அவர்களின் திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்களை குறித்த கருத்து ஏற்க இயலாது அப்படின்னும் கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழகத்தோட யாவருமே கண்ணியம் குறையாத வகையில கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னும் அந்த ஒரு விஷயத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது குறித்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவரோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ரொம்பவே அருவருப்பானவை. தன்னோட மீது கவனத்தை ஈர்க்கதா ராதாரவி இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னும் அவரு சொன்ன அந்த குப்பை கருத்தை கேட்டு அங்க இருந்தவங்களுமே கைத்தட்டி சிரிச்சது இன்னும் ஒரு கவலையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் கடைசியா இப்போ நடிகர் ராதாரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனிடம் என்னோட இந்த கருத்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்ததுன்னா அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தன்னோட சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. நான் பார்த்தேன் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, லண்டன்லேயே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. அதில் இப்போ நயன்தாரா போட்டிருக்காருன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த பிக்சர். கொலை எதிர்க்கும் என்னென்னா, நீங்களாம் பத்திரிக்காரங்க இருக்கீங்க, தயவுசெய்து சின்ன படங்களை பெருசாக பூஸ்ட் பண்ணி விடுங்க. அந்த படங்கள்லாம் ஓடணும், பெருசாக ஓடணும். அப்போதான் நிறைய பேர் சினிமாக்குள்ளே வர முடியும். என்னுடைய மாப்பிள்ளை மதி அவர்கள் படத்தை நீங்கள் பெருசாக சொல்லி, அது உண்மையிலே நல்ல படம், பெரிய படம் தான், அதனால் அது நல்லா இருக்கும். எப்படி நயன்தாரா மூஞ்ச போட்டால் எப்படியும் ஒரு 20 நாளைக்காவது பசங்க வந்து பார்ப்பாங்க. யார் பார்க்குறாங்களோ இல்லையா, அட ஒரு 10 நாளாவது பார்ப்பாங்க. அது நான் வந்தோடனே கேட்டேன், இதில் நடித்தவங்க யாராவது வராங்களான்னு கேட்டேன். இல்லைங்கன்னு சொன்னார். அவரே எங்களை கூப்பிட்டுக்கிட்டு சம்பளம் கொடுத்தவங்களே வரல, அப்புறம் நாங்கள் சும்மா இருக்கிறவங்க என்னையா இது. வந்த இடத்துல சுரேஷ் கமாச்சி ஒன்று பேச, பிரவீன் காந்த் ஒன்று பேச, இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிடும் இல்லை. அதுக்கு துராஜன் ஒன்று அழகாக சொன்னார், நமக்குள்ள குடும்பத்துக்குள் நடக்கும் பிரச்சனை. ஒன்று சொல்கிறேன் துராஜனை, நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதே தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே கூடவே பத்திரிக்காரங்களை வச்சுக்கிட்டே தான் பேசினாங்க. அப்போல்லாம் ஏன் இந்த நியாயத்தை நீங்கள் சொல்ல வரல? அது எதுக்குன்னா அவங்கவுங்களுக்கு வலி வந்தால் தானே தெரியும். அவனை அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சும்மா இல்லை. இது நம் குடும்பத்துக்குள் நடக்கும் தகராறு, எதுக்கு பத்திரிக்கையாளர்களோடு வர வேண்டும், அப்புறம் எதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிற? அப்போ மட்டும் பத்திரிக்காரன் வரணுமா? ஏன்னா தாழ்த்தப்பட்டவனா பத்திரிக்காரன்? அந்த துணிச்சல் தானே ஆளாளுக்கு அவன் இவன் பேசிவிட்டு அப்புறம் கம்முன்னு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய கேமராலாம் தேவையில்லை, இவ்வளோண்ட வச்சுட்டு எடுத்து விட்றான் மொத்தத்தையும், மொத்த கதையும் விட்டுறான். எங்கேயோ பொள்ளாச்சியில் கெடுத்தாங்களா, எங்கே கெடுத்தாங்கன்னே தெரியல, போட்டுக்கிட்டே இருக்கான். அதை யாரும் பார்க்காதீர்கள்னு சொல்கிறாங்க, அதை பார்க்காம வேற எதை பார்ப்பான்? இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, பத்திரிக்காரங்களாம் நமக்கு தேவையானவர்கள் தானே. ஆனால் என்னென்னா, இந்த இடத்துக்கு வந்தது வந்து நம்ம வந்து கொலையுதிர் காலத்தை பற்றி பேசுவதற்கு காமாட்சி கூட சொல்லணும்னு பார்த்தேன். ஏன் காமாட்சி இதை நம்ம சொல்லிட்டு ஒன்றுமா திருந்தவா போகிறோம்? திருந்தவே போகிறதில்லை. பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்க, டெய்லி காட்டுங்க, கவலையே இல்லை. பணம் வாங்கி தான் ஓட்டு போட போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து சொன்னால் கேட்டுருவாங்களா? இப்போ இருக்கிற நடைமுறையை பற்றி பேசுவோம். வந்தது கொலையுதிர் காலம், அது நல்லா இருக்கான்னு சொல்கிறேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு பத்திரிக்காரங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்க. படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, உங்கள் படம் தான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படி தானே சொன்னீங்க நீங்கள். அது எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் நான் சொல்லலான்னு பார்த்தேன். வேணாம், முடிஞ்ச மாதிரி ரிலீஸ் பண்ணு, இல்லையா இந்த தமிழ் ராக்கஸுக்கு வித்துட்டு போயிடு.
இல்லை அது சொன்னால் காமாட்சி திட்டும். தமிழ் ராக்கஸ் வேறு தம் கட்டாத தமிழ் ராக்கஸ் வெறியர்கள் தமிழ், அதெல்லாம் ஏன் ராஜா நமக்கு? அதை சொல்ல வேண்டியவங்களே சொல்லலை, நமக்கு என்ன இருக்கு? நான் உண்மையை சொல்கிறேன். நான் முதல்ல நான் நினச்சேன், இந்த படம் எடுத்தால் தமிழ் ராக்கஸுக்கு வித்துடலாமா, ஏதோ கொஞ்சம் கணிசமாக பணம் வருமே. அவர் ஏன்னா ஒரே நாளில் ரஜினி சார் படத்தையே போட்டு காமிச்சிட்டாங்கய்யா, அது தப்பு இல்லை. அவர் படம் பரவாயில்ல, ஓவர்ஃப்ளோ ஓடுற படம். நம்ம இதெல்லாம் ஃப்ளோ எங்கே இருக்குது? உள்ளே வர்றதுக்கே போதும் போதும்னு ஆகிடுது. அப்புறம் தான் யோசித்தேன், சரி டைரக்ட் பண்ணலாமான்னு யோசித்தேன். படம் அது வந்து ஒரு கொலகாரனாக மாறக்கூடாது நான். அப்புறம் தான் கடைசியில் பத்திரிக்காரங்களை ஆயிடலான்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற மரியாதை நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நினச்சா உருவாக்க முடியும், நினச்சா அழிக்க முடியும். உங்களை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை அவன் இவன் வா பொண்ணு பேசுனவங்க கூட பயப்படுறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளும் புதுமுகமாக போய் சேரலாமேன்னு ஒரு எண்ணம் தான். ஏன்னா நான் உண்மையிலே நான் வந்தால் தான் இதை கரெக்ட் படம். இப்படி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், மொத்தமாக கத்திட்டு விடக்கூடாது, சத்தமாக சொல்லியிருக்கணும். நிறுத்துங்கப்பா, படத்தை பற்றி பேசுங்க.